ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வந்து ஏரியா ஆஃப் பாலிகன் வந்து பார்க்க போகிறோம். பாலிகன்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்ன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிகன் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இர்ரெகுலராக தான் இருக்கும் ஷேப்பு. அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஒரு டயகனல் லைன் ஃபார்ம் பண்ணணும். டயகனல் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து டிவைட் பண்ணணும். ட்ரெபீசியமாவோ ட்ரையாங்கிளாவோ டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், 2 ஃபிகர் இருக்குது. இந்த 2 ஃபிகருக்கும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பாலிகன் EFGHI. இது ரெண்டுமே ட்ரைதீஸ்ல இருக்குது, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் FI இதை வந்து நம்ம ஒரு டாட்டட் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு டயகனல் பார்ட் இதுதான். இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜியிலேருந்து நம்ம ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். இது என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஜேன்னு சொல்லிடலாம். ஓகேவா, IJன்னு சொல்லிடலாம். ட்ரையாங்கிள் FGJ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே ஹெச்ல இருந்து ஒரு லைன் வரையலாம். இதை வந்து கேன்னு வச்சுக்கலாம். இப்போ HKI இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பாருங்க, JGHK இது வந்து ஒரு ட்ரெபீசியம். ஓகேவா, EFI இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த பாலிகனோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் FJG இதோட ஏரியா பிளஸ் ட்ரையாங்கிள் HKI இதோட ஏரியா பிளஸ் ட்ரையாங்கிள் FEI இதோட ஏரியா பிளஸ் ட்ரெபீசியம் JGHI இதோட ஏரியா. இப்போ 4ஓட ஏரியாவும் செப்பரேட்டா கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த பாலிகனோட ஏரியா. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபிகர் பார்த்துருக்கோம். வந்து பாலிகன் பார்த்தீங்கன்னா MNOPQR. இப்போ இதுவும் சேம் தான். இப்போ நம்ம வந்து ஓல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், பில இருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Q இருக்கு இல்லையா, QR இருக்கு. இங்கே வந்து இது Sன்னு வச்சுக்கலாம், இதை Tன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் NSO இது ஒரு ட்ரையாங்கிள். இங்கே வந்து ட்ரையாங்கிள் PPQ இது ஒரு ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து ஒரு லைன், இங்கே இருந்து எம்ல இருந்து ஒரு லைனு, இங்கே ஆர்ல இருந்து இங்கே ஒரு லைனு. இங்கே வந்து இது வந்து STUன்னு வச்சுக்கலாம், இதை Vன்னு வச்சுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் NUM இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் QVR இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ பாருங்க, 1 2 3 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம். 2 ட்ரெபீசியம் இருக்கு. ட்ரெபீசியம் OSPT, இன்னொரு ட்ரெபீசியம் UMVR. இப்போ இந்த 6 வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா இந்த பாலிகனோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 176ல இருக்கிற செகண்ட் சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் பாலிகன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாலிகன் வந்து ABCDE எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. AD வந்து 8 சென்டிமீட்டரு, AH வந்து 6 சென்டிமீட்டரு, AG வந்து 4 சென்டிமீட்டரு, AF 3 சென்டிமீட்டரு, BF 2 சென்டிமீட்டர், CH 3 சென்டிமீட்டர், EG 2.5 சென்டிமீட்டர். இப்போ வந்து நமக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து இந்த பாலிகனோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிகர்லேயே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஹோலா ஒரு ட்ரையாங்கிள். இது 2 ட்ரையாங்கிளா பிரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஹோல் ட்ரையாங்கிளாவும் வச்சுக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால எப்படின்னா, இந்த சம் ஆஃப் ஆல் 3 ட்ரையாங்கிள் ஒரு ட்ரெபீசியம், இது எல்லாத்தோட சமம் தான் இந்த ஓவரால் ஏரியா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் AFD பிளஸ் அடுத்தது ட்ரையாங்கிள் CHD பிளஸ் ட்ரையாங்கிள் ADE பிளஸ் ட்ரெபீசியம் BFHC. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு வந்து பாலிகனோட ஏரியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் AFB யோட ஏரியா பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஆஃப் B into H 1/2 ஆஃப் B வந்து AF ஓட வேல்யூ 3 ஆஃப் இன்டு 3 இன்டு H வந்து பார்த்தீங்கன்னா BF அது வந்து 2. ஸோ 2 கேன்சல், 3 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிள் AFB ஓட ஏரியா 3 சென்டிமீட்டர். CHD ஓட ஏரியா பண்ணலாம். CHD equal to half into BH
ஆஃப் இன்ட்டு இப்போ சிஹெச் ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர், பி வந்து ஹெச்டி, நமக்கு வந்து ஹெச்டி வந்து தெரியாது, ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏடி தெரியும், ஏடி வந்து 8, ஏஹெச் வந்து 6, அப்போ ஹெச்டி வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ 2/2 கேன்சல், 3 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிள் சிஹெச்டியும் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான். இப்போ அடுத்து ட்ரையாங்கிள் ஏடியோட ஏரியா பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். பி வந்து ஏடி, அது வந்து பார்த்தீங்கன்னா 8, இஜி கொடுத்துருக்காங்க, இஜி வந்து 2.5, சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 இன்ட்டு 2.5 10 சென்டிமீட்டர். அடுத்தது ட்ரெபீசியம் பிஎஃப் ஹெச்சி. ட்ரெபீசியமோட ஃபார்முலா வந்து 1/2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பேரலல் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச் ஆஃப் எஃப்ஹெச் இன்டூ இந்த ரெண்டு ஹைட் இருக்கு இல்லையா, பிஎஃப் அண்ட் சிஹெச், பிஎஃப் பிளஸ் சிஹெச். இதான் வந்து ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். எஃப்ஹெச் வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இல்லை, நம்மகிட்ட வந்து ஏஹெச் இருக்கு, ஏஎஃப் வந்து தெரியும், அப்போ வந்து எஃப்ஹெச் கண்டுபிடிச்சிடலாம். ஏஹெச் வந்து 6, ஏஎஃப் வந்து 3, அப்போ வந்து எஃப்ஹெச் வந்து 6 மைனஸ் 3 சென்டிமீட்டர். பிஎஃப் வந்து 2 சென்டிமீட்டர், சிஹெச் வந்து 3 சென்டிமீட்டர். 1/2 into 3, 2 plus 3 5, 3 into 5 15 equal to 15/2 equal to 7.5. இப்போ ட்ரெபீசியமோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர். இப்போ இந்த பாலிகனோட ஏரியா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டோட்டலாக இந்த எல்லா ஏரியாவையும் சம் பண்ணோம்னா பாலிகனோட ஏரியா கிடைக்கும். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3, இது வந்து இதுவும் 3, இது வந்து 10, ட்ரெபீசியத்துக்கு வந்து 7.5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 3 plus 3 6, 6 plus 10 16, 16 plus 7.5 equal to 23.5 centimeter square. Thanks for watching.